பணக்கைமுக படகடற பததவள கஜகடவல் பதித்து இடம்நீ கலத்த முலை தெரிகவரும் ஆகும். ஸோ இதில் வந்து இதோட விளக்கம் வந்து பார்க்கலாம். சூரபத்மன் வந்து சிறையில் வந்து தேவர்கள் எல்லாம் வந்து சிறையில் அடைச்சி வச்சுட்டு இருந்தானோ. அப்போ என்ன பண்ணான்னா, தேவர்களுக்கே அரசனான இந்திரனையும் வந்து சிறையில் வந்து அடைச்சி வச்சானோ. ஸோ இதில் வந்து இந்திரனை பற்றி நம்ம பார்க்கலாம். பனைமரம் போன்ற துதிக்கையையும் 2 கபல மத நிறையும் உடைய வெண்ணிறமாக இருக்கும் ஐராவதம் என்னும் யானையின் அதிபதியாகிய இந்திரனே வந்து அவன் வந்து சிறைப்பிடிச்சானா. யாருன்னா வந்து சூரபத்மன். ஸோ அப்படி இந்திரனை அடைச்சி வச்ச அவனை எப்படி வந்து வேல் வந்து காப்பாற்றுச்சு இந்திரனை சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ வந்து வேல் வந்து சிறையில் பூட்டு போட்டு இருக்கிற ஆணியை வந்து தெறிக்க செஞ்சதான் அந்த வேல். அவரோட பிரச்சனையை வந்து தூள் ஆக்கிச்சான். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையுமே வந்து இந்த பாட்டை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரும்போது நம்மளோட பிரச்சனையும் வந்து முடிவுக்கு வந்துடும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெடுத்தனென துளத்திலுரை கடுத்தன் மயில் நடத்துகன் வேலே. திருத்தணி மலையில் வந்து ஞான சூரியனாய் காட்சி தரும் முருகனே, என்னோட உள்ளத்துலேயும் வசிக்கும் மயில் வாகனம் கொண்டு இருக்கிற முருகனோட வேல் வந்து வேலுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம எந்த பாட்டை படித்தாலும் இந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைன்றது அதை பாடி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நன்றி.